A very happy evening, friends. Last session, we were looking into this active and passive voice in simple past tense. சாதாரண இறந்த காலத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்கள் ஆக்டிவ் வாய்ஸ்ல தரப்பட்டிருந்ததுன்னா அதை பாசிவ் வாய்ஸ்க்கு எப்படி மாற்றுவோம்? செய்வினை சொல்ல செயற்பாட்டு வினை சொல்ல நம்ம எப்படி மாற்றி அமைப்போம்? என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சிருந்திருப்போம் இல்லையா? ஸோ குயிக்கா நம்ம டெக்ஸ்ட் புக்ல என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒர்க் புக்ல சில கேள்விகளானது கேட்கப்பட்டிருக்கு, அதற்கான பதில பார்க்க போறோம். So activity 7.2 was done in last session. In today's session, we'll be looking into workbook activities. Okay. Before that, we'll quickly see, recap. What is this active and passive voice? And how do we identify whether a given sentence is an active voice or passive voice? கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கியமானது செய்வினை சொல்லா அல்லது செயற்பாட்டு வினை சொல்லாங்கிறத நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்ம 5 ஸ்டெப்பை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு வாக்கியத்தை நம்ம படிக்கிறோம், ஒரு சென்டென்ஸை நம்ம படிக்கிறோம்னா செயலை செய்யக்கூடிய நபர் வாக்கிய துவக்கத்திலேயே சொல்லப்பட்டிருக்கும். யார் ஒருவர் செயலை செய்கிறாரோ அல்லது யாரை பத்தி பேசப்படுகிறதோ அதை தான் நான் சப்ஜெக்ட் என்று அழைக்கிறோம். சரியா? You call it as subject. எஸ் எழுதிக்கிறேன். அந்த நபர் என்ன செய்கிறார் அது வினை சொல். அதுக்கப்புறம் வர்றது verb. அந்த செயலானது யாரை போய் அடைகிறது? ஆப்ஜெக்ட். பொருள். ஒருவேளை இந்த வடிவத்தில் அந்த வாக்கியமானது அமைந்திருந்தால், அதாவது முதலில் செயலை செய்யக்கூடிய நபர், பிறகு அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த வினை சொல், கடைசியாக அது யாரை போய் அடைகிறதோ அல்லது பொருள், அது கொடுக்கப்பட்டிருக்கும். Subject performs the action and object receives the action. So subjectலேருந்து சப்ஜெக்ட் வந்து ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்றாங்க, இந்த ஆக்ஷன் ஆனது ஒரு ஆப்ஜெக்டை போய் அடைகிறது. ஸோ இந்த பேட்டர்ன்ல இருந்ததுன்னா அந்த சென்டென்ஸே, ஒரு வாக்கியத்தினுடைய அமைப்பே இப்படி இருந்தால், செயலை செய்யக்கூடிய நபர் முதலிலும் பிறகு வினை சொல்லும் அதன் கடைசியில் பொருளானது தரப்பட்டிருக்கிறது என்றால் இவ்வாக்கியம் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இதே சென்டென்ஸை நான் வந்து பாசிவ் வாய்ஸா மாத்தணும் அப்படின்னா என்ன ஆகும்? அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும்னு சொன்னேன். முதல்ல அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். முதல்ல வாக்கியத்தில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன, என்ன செயலானது செய்யப்படுகிறது, யாரை போய் அடைகிறது. First we need to identify 5 steps. உங்களுடைய 5 விரல்கள் போல இந்த 5 ஸ்டெப்பையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்துறது. ஐடென்டிஃபை எஸ்விஓ. எஸ்விஓனா என்னன்னு இப்போ புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். முழுமையா நான் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இங்க எழுதல, சுருக்கமாக தான் இங்க எஸ்விஓன்னு கொடுத்துருப்பேன். அதன் பிறகு என்ன ஆகும்? What happens next? Can someone say? போன கிளாஸ்ல நான் சொன்னது ஞாபகம் இருந்ததுன்னா உங்களால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். In the middle of the word, first we need to identify subject, verb, object. Then
shift subject to object position, object to subject position. Interchanging of subject and object. இந்த ஆப்ஜெக்ட் ஆனது சப்ஜெக்டினுடைய இடத்துக்கு வந்துவிடும், சப்ஜெக்ட் ஆனது ஆப்ஜெக்டினுடைய இடத்திற்கு போய்விடும். கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வினை சொல் will convert base form of the verb to past participle form of the verb. But V1 to V3. V3 is nothing but past participle form of verb. அப்படின்னா என்ன மேம், ஒரு வாட்டி ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? do ஒரு செயலை செய்யவும், did நான் அந்த வேலையை செஞ்சேன், என்னால் அந்த வேலை செய்யப்பட்டது, done. இங்க இந்த டன்னுங்கிற வார்த்தை தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் தி verb. துவங்கிறது begin, ஆரம்பிக்கப்பட்டது began, ஆரம்பிக்கப்பட்டுள்ளது begun. பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி verb இதுதான் V1, இதை V2 என்று அழைக்கிறோம், அல்லது பாஸ்ட் ஃபார்ம். இதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். இந்த வார்த்தை தான், இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் தி verb தான் நம்ம இந்த பாசிவ் வாய்ஸ்ல உபயோகிக்கிறோம். சரியா? இந்த பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி verb பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் தி verb மாத்தினதுக்கு அப்புறம் இந்த துணை வினை சொல்ல சேர்த்துப்போம். add helping verb, add helping verb. இங்க பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஆக்டிவ் வாய்ஸ்ல அத பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்துறத இந்த துணை வினை சொல்லான வாஸ் அல்லது வேற நம்ம உபயோகிப்போம். வாஸ் அல்லது வேறங்கிற இந்த துணை வினை சொல்ல உபயோகிப்போம். We add this helping verb was or were depending upon the subject. பன்மை சப்ஜெக்டாக இருந்தால் வேர் என்று உபயோகிப்போம். நீ அல்லது நீங்கள், அவர்கள், நாங்கள், இது போன்ற சப்ஜெக்ட்களுக்கு நாம் வேர் என்ற துணை வினை சொல்லை பயன்படுத்துவோம். சரியா? கடைசியாக சப்ஜெக்டுக்கு முன்பாக பை எனக்கூடிய preposition-ஐ சேர்ப்போம். is written before the subject. சப்ஜெக்டை எழுதுவதற்கு முன்பாக இந்த பை என்கின்ற preposition-ஐ நாம் பயன்படுத்துகிறோம். அநேகமான வாக்கியங்களில் இந்த பை என்ற preposition பயன்படுத்தப்பட்டிருக்கும். கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கியம் இறந்த காலத்துல இருக்கு அல்லது கடந்த காலத்துல இருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி மேம் புரிஞ்சுப்போம்? அதை எப்படி புரிஞ்சுப்போம்னா, அந்த செயலானது செய்யப்பட்டது, ஒரு செயல் நடந்து முடிந்தது. நான் பயணித்தேன், நான் ஒரு கடிதத்தை எழுதினேன், ஐ ரோட் அ லெட்டர். அவ பாடினா, she sang a song, அவ ஒரு பாட்டை பாடினா. அவ பாடுறான்னு சொல்றேனா பாடினான்னு சொல்றேனா? அவ ஒரு பாட்டை பாடினான்னு சொல்றேன். she sang a song. இப்ப இந்த செயல் நடக்குறதா, நடந்து முடிஞ்ச செயலை பத்தி பேசுறேனா? நடந்து முடிஞ்ச செயலை பத்தி தான் பேசுறேன். அதை எப்படி என்னால கண்டுபிடிக்க முடியும்னா, அந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய இந்த வினை சொல் தான் எனக்கு தெரிவிக்கும். அவ்வாக்கியத்தில் ஒரு செயலானது நடந்து கொண்டிருக்கிறதா, நடந்து முடிந்ததா, இல்ல நடக்க போகிறதா, இதை நான் எப்படி கண்டறிவேன் என்றால், அவ்வாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த வினை சொல் தான் எனக்கு தெரிவிக்கும். நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ் எதை பத்தி மேம் கொடுத்திருக்காங்க? எந்த வினை சொல்ல பத்தி கொடுத்திருக்காங்க? நடந்து முடிஞ்ச செயல், அதாவது வாக்கியம் கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியமே இறந்த காலத்தில் இருக்கும் அல்லது கடந்த காலத்தில் இருக்கும்.
ஒரு நடந்து முடிஞ்ச செயலை பத்தி தான் அந்த வாக்கியம் சொல்லியிருக்கோம். சிம்பிளா நான் சொல்றேன்னா அதை வந்து நான் பாசிவ் வாய்ஸ்ல எழுதும்பொழுது நான் எப்படி எழுதுவேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கடைசியா வந்திருக்கக்கூடிய வாக்கியமானது எப்படி அமைந்திருக்கும்? பாசிவ் வாய்ஸ், பிவினா பாசிவ் வாய்ஸ். ஓகே, same I write view. ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டினுடைய இடத்துக்கும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கும் போயிடும். ஸோ முதல்ல ஆப்ஜெக்ட் வந்துடுது. அதற்கப்புறம் துணை வினை சொல் ஹெல்பிங் verb. பிறகு பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் ஆஃப் தி verb. அதை பின் தொடர்ந்து preposition ஆன by, கடைசியாக சப்ஜெக்ட் ஆனது எழுதப்பட்டிருக்கும். ஓ என்றால் ஆப்ஜெக்ட். உங்களுக்கு புரியலன்னா இந்த வாட்டி எழுதிக்கலாம். உங்களுக்கு நிறைய வாக்கியங்களை உதாரணமாவோ நீங்க சால்வ் பண்றத உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, when you are doing it for the first time, please make note of it. எழுதிண்டா உங்களுக்கு அது நல்லா ஞாபகத்துல இருக்கும். ஹெல்பிங் verb, past participle form of the verb. அதன் பிறகு by எனக்கூடிய preposition, கடைசியாக நான் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் என்பது தகுந்த ப்ரோனவுனாக நான் மாற்றி எழுதிடுவோம். இப்ப ஐ ரோட் அ லெட்டர் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். A letter was written by me அப்படின்னு எழுதுவேன். நான் கடிதத்தை எழுதினேன். I wrote a letter. நான் கடிதத்தை எழுதினேன். இதெல்லாம் ஏன் மேம் இத்தனையும் மறுபடியும் சொல்றீங்க? இத்தனையும் ஏன் சொல்றேன்னா, இப்ப நமக்கு புத்தகத்துல 2 ஆக்டிவிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப உங்களுக்கு சால்வ் பண்றத இதெல்லாம் வந்து உதவிகரமா இருக்கும் ஞாபகப்படுத்துறதுக்கு. சரியா? சோ ஒரு சாதாரண வாக்கியம், நான் கடிதத்தை எழுதினேன். எழுதுறேன்னு சொல்றேன்னா எழுதினேன்னு சொல்றேனா? எழுதினேன்னு சொல்றேன். அப்படின்னா இந்த சென்டென்ஸே வந்து சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு அப்படின்னு நான் முதல்ல புரிஞ்சுக்கிறேன். இந்த வாக்கியத்துல வந்து சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் இருக்கா? இருக்கு. யாரு சப்ஜெக்ட்? யாரு இந்த செயலை செய்யறா? நான் செய்யறேன். நான்ங்கிறதுதான் இங்க சப்ஜெக்ட். ஐ. நான் என்ன பண்றேன்? எழுதினேன். எழுதுறதுங்கிறது ரைட். எழுதினேங்கிறது தான் ரோட். வெர்ப் தான் ரோட், பாஸ்ட் ஃபார்ம். என்ன எழுதினேன்? ஒரு கடிதத்தை எழுதினேன். ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸ நான் இப்போ இது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்குன்னு சொல்லுவேன். ஏவினா ஆக்டிவ் வாய்ஸ். சரியா? ஏவினா ஆக்டிவ் வாய்ஸ். இப்ப நான் இதை வந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்துறேன். நான் கடிதத்தை எழுதினேன். கடிதம் என்னால் எழுதப்பட்டது. கடிதம் என்னால் எழுதப்பட்டது. கடிதம் சப்ஜெக்ட்ல வந்து ஆப்ஜெக்ட்ல என்ன இருந்ததோ அது இங்க எழுதப்பட்டிருக்கும். லெட்டர். சப்ஜெக்ட் வந்து எங்க போயிடும்? ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு போயிடும். ஸோ இந்த ஐங்கிற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு போகும்பொழுது என்ன ப்ரோனவுனா மாறி போயிடுது? மீ மாறிடுறது. ஓகே, ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு வந்துடுது. சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு போயிடுது. ஸோ we have identified first subject verb object. சப்ஜெக்ட் verb object ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கும் சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு மாத்தி எழுதிட்டோம். இப்போ என்ன verb கொடுக்கப்பட்டிருக்கோ அதை பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் ஆஃப் தி verb. இங்க கொடுக்கப்பட்டிருக்கதே V2 ஃபார்ம் ஆஃப் தி verb. சிம்பிள் பாஸ்ட்ல தான் இருக்கு இல்லையா? பாஸ்ட் பார்ட்டிசிபலா மாத்துவேன். அதுக்கு முன்னாடி நான் துணை வினை சொல்ல சேர்த்துப்பேன். இதை fill in the blanks மாதிரி நான் பண்ண முடியாது. ஸோ ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்லுவேன்? யாரால எழுதப்பட்டிருக்கு அந்த கடிதம்? என்னால. நான் வரும் பொழுது துணை வினை சொல்லானது வாஸ் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கும். இங்க இந்த வாக்கியம் எழுதுறதுக்கு போதுமான அளவு இடம் இருக்காது. அதனால நான் கீழே எழுதிக்கிறேன்.
மீங்கிற வார்த்தையை இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோட், இதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ரிட்டன். preposition-ஆன by. சோ ஏற்கனவே நம்ம என்ன ப்ரோனவுன்ங்கிறத கண்டுபிடிச்சிருந்தோம். மீ. கடிதம் என்னால் எழுதப்பட்டது. லெட்டர் வாஸ் ரிட்டன் பை ஐ அப்படின்னு சொல்லாமா மேம்? அப்படின்னு சொன்னா தப்பு. ஏன்னா இந்த ஐங்கிற வார்த்தை என்னால் அப்படி என்றுதான் சொல்லப்பட வேண்டும். வாக்கியத்தை வந்து நான் பாசிவ் வாய்ஸ்ல மாத்திருப்பேன். என்னால் எழுதப்பட்டது, லெட்டர் வாஸ் ரிட்டன் பை மீ. ஒருபோதும் அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை நம்ம மாத்த மாட்டோம். சரியா? அதை எழுதியிருக்கக்கூடிய அமைப்பு தான் மாறுகிறது. சிம்பிள், சாரி, ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ், செய்வினை சொல் செயற்பாட்டு வினை சொல். மீங்கிறது இந்த வார்த்தையினுடையது, மீங்கிறதோட தான் மீன்னு எழுதியிருக்கேன். ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துல இருந்ததுதான் இங்க சப்ஜெக்ட்னுடைய இடத்துல வந்திருக்கு. இங்க வாஸ்ங்கிறது தான் ஹெல்பிங் வேர்ப். ஒன்னொன்னு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. சும்மா நம்ம மட்டும் அது இந்த ஃபார்மேட்ல எழுதியிருக்காங்க மேம், நம்ம அந்த ஃபார்மேட்ல எழுதிடுவோம் அப்படின்னு எழுதக்கூடாது. அது எழுதினதுக்கு அப்புறம், அது எழுதுறதுக்கு முன்னாடி அந்த வாக்கியத்துல எது வந்து சப்ஜெக்ட், அது வந்து நான் ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு கொண்டு வரேன். அதற்கப்புறம் இந்த துணை வினை சொல்ல சேர்த்துக்கிறேன். துணை வினை சொல்லானது கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய வாக்கியத்துக்கு வாஸ் அல்லது வேரை பயன்படுத்துவேன். அது சப்ஜெக்டுக்கு தகுந்தவாறு உபயோகிக்கப்பட்டிருக்கும். ஓகே, இங்க நான்கிறது சப்ஜெக்டா இருக்கிறதுனால வாஸ்ங்கிற வார்த்தை துணை வினை சொல்லா பயன்படுத்தப்பட்டிருக்கு. V3 form of the verb written, write, wrote, written. preposition-ஆன by-ய பயன்படுத்துறேன். சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு வரத ப்ரோனவுன் வேற மாறுது. அதுதான் என்ன, இந்த இடத்துல மீ. இது எல்லாருமே எழுதினாச்சா? நான் போர்டுல கொடுத்தது உங்களுக்கு இது உதவிகரமா இருக்கும். ஒரு சென்டென்ஸை வந்து நான் எப்படி பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்துவேன். இதுதான் preposition. ஐயா இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு வர்றதுனால இங்க மீன்னு மாத்தி எழுதப்படுது. இப்ப இங்க மீங்கிறது ஆப்ஜெக்ட் தான். சோ இது எந்த வார்த்தையினுடையது? சப்ஜெக்ட் ஆனது ஐ, இந்த ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு வரும்பொழுது மீ என்று மாத்தி எழுதப்படுகிறது. ஆக்டிவ் வாய்ஸ்ல கடிதம் தான் ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துல இருந்தது. அது சப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு இந்த வாக்கியத்துல வந்ததுக்கு அப்புறம் அது லெட்டர், அதுதான் சப்ஜெக்ட்னுடைய இடத்துல இருக்கு. கரெக்டா? ஓகே, erase the board. போர்டு அடிக்கலாமா? இங்க நான் எழுதிட்டே நீங்களும் கூட சேர்ந்து எழுதினீங்கன்னா புரியும்.
உங்கள்கிட்ட ஒர்க் புக் இருந்ததுன்னா ஒர்க் புக்ல பேஜ் நம்பர் 51 தி வேர்ல்ட் ஆஃப் சில்ட்ரன் ஆக்டிவிட்டி 1 நம்ம இப்ப பார்க்க போறோம். Complete the sentences using the passive voice past form. நான் 2004ஆம் ஆண்டு பிறந்தேன். I was born in 2004. கிளாஸ் ரூம் காலையில் எங்களால் சுத்தம் செய்யப்பட்டது. The classroom was cleaned by us in the morning. எது எங்களால் சுத்தம் செய்யப்பட்டது? கிளாஸ் ரூம். சோ அப்படின்னா இங்க பொருள் என்ன? கிளாஸ் ரூம். We cleaned the classroom in the morning. நாங்கள் காலையில் கிளாஸ் ரூமை சுத்தம் செய்தோம். கிளாஸ் ரூம் எங்களால் காலையில் சுத்தம் செய்யப்பட்டது. Was cleaned. Was cleaned. பிங்கிற வார்த்தை தான் சப்ஜெக்டினுடைய இடத்துல இருந்திருக்கும். அதனாலதான் இங்க நம்ம நோட்டீஸ் பண்றத அஸ்ங்கிற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கு. We cleaned the classroom in the morning. That picture dash by Arun. Paint. அந்த படமானது அருணால் வரையப்பட்டது. That picture was painted. That picture was painted by Arun. That picture was painted by Arun. Arun painted that picture. That picture was painted by Arun. That essay right by Neelu. இந்த essay நீலுவால் எழுதப்பட்டது. அந்த essay ஆனது நீலுவால் எழுதப்பட்டது. That essay was written. கடந்த காலத்துல இருக்கிற வாக்கியத்தை நான் பாசிவ் வாய்ஸ்ல மாத்தி எழுதும் பொழுது என்ன ஆகும்? பொருள், பிறகு இந்த துணை வினை சொல், பிறகு இந்த முக்கிய வினை சொல், அது எந்த ஃபார்ம்ல இருக்கும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல இருக்கும். Write, wrote, written. That essay was written by Neelu. Olive twist dash right by Charles Dickens. Oliver Twist was written by Charles Dickens. போதுமான அளவு பெருசா இருக்கும் நான் நம்புறேன். எழுதியிருக்கிற பதில் Rome was built in a day. Built. Past participle form is built. கட்டப்பட்டது was built in a day. Complete the sentences using the passive voice past form. I was born in 2004.
The classroom was cleaned by us in the morning. எங்களால் சுத்தம் செய்யப்பட்டது. That picture was painted by Arun. இந்த படம் அருணால் பெயிண்ட் அடிக்கப்பட்டது. That essay was written by Neelu. இந்த எஸ்ஸேயானது நீலுவால் எழுதப்பட்டது. Oliver Twist was written by Charles Dickens. மறுபடியும் எழுதப்பட்டது. Rome was built in a day. Rome was built in a day. ரோம் ஒரே நாளில் கட்டப்பட்டது. was built. அதுதான் நமக்கு இது இறந்த காலத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்கிறத நமக்கு தெரிய வைக்கும். அடுத்த ஆக்டிவிட்டியை பார்க்கலாமா? Should I wait for a minute? Okay, move on to next question. Activity 1 complete பண்ணிட்டோம். The sentences given in the activity 7.3 of the pupils book are written in active voice. உங்களுடைய pupil text bookல கொடுக்கப்பட்டுள்ள இந்த வாக்கியம் active voice the sentences given in the activity 7.3 of the pupils book are written in active voice. Turn them into passive voice using the table given below. So என்ன sentences கொடுக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய pupil bookலங்கிறத முதல்ல பார்த்து அதை வந்து இப்போ நம்ம passive voiceல எழுத பார்க்கலாம். ஓகே, activity 7.3 in pupils textbook. நம்ம pupil textbookல page number 74 ஓபன் பண்ணிக்கோங்க. Page number 74 in our pupil textbook. These historical events are written in the active voice. These historical events, அதாவது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை தான் இந்த active voiceல கொடுக்கப்பட்டிருக்கு. Rewrite them in passive voice using the table given in activity 2 in the workbook. Christopher Columbus discovered America. Christopher Columbus அமெரிக்காவை கண்டுபிடித்தார். Guglielmo Marconi invented the radio. Guglielmo Marconiங்கிறவர் ரேடியோவை கண்டுபிடித்தார். Valmiki wrote the Ramayana. வால்மீகி ராமாயணத்தை எழுதினார். The ancient Egyptians built the pyramids. பழைய காலத்து இந்த எஜிப்சியன்ஸ் தான் இந்த பிரமிடை கட்டினார்கள். built. ஸோ இந்த சென்டென்சஸ் தான் நம்ம இப்போ இந்த ஒர்க் புக்ல ஆக்டிவிட்டியா தரப்பட்டிருக்கு. என்ன ஆக்டிவிட்டி? அங்க வந்து நம்ம பாசிவ் வாய்ஸ்ல எழுதணும். சரியா? Let me share the screen. Please open page number 51 in your workbook. Okay.
The sentences given in the activity 7.3 of the pupils book are written in active voice. Turn them into passive voice using the table given below. என்ன சென்டென்ஸ் எழுதப்பட்டிருந்தது? கிறிஸ்டோபர் கொலம்பஸ் discovered America. Christopher Columbus discovered America. இந்த சென்டென்சஸை போர்டில் எழுதிக்கிறேன், உங்களுக்கு பதில் எழுதிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். இதுக்கான பதில் நம்ம என்னன்னு எழுதுவோம்? கிறிஸ்டோபர் கொலம்பஸ் discovered America. America was discovered by Christopher Columbus. Activity 2 in our workbook. Okay. இரண்டாவது வாக்கியமானது என்ன எழுதப்பட்டிருந்தது? குக்லிமோ மார்க்கோனி invented the radio. Guglielmo Marconi invented the radio. Write the answer for it. Radio was invented, was discovered, was invented Guglielmo Marconi. Valmiki wrote Ramayana. Valmiki wrote Ramayana. வால்மீகி ராமாயணத்தை எழுதினார். பொருளானது ராமாயணம். ராமாயணம் ஆப்ஜெக்டினுடைய இடத்துல சப்ஜெக்டினுடைய இடத்துக்கு வந்துடும். பிறகு துணை வினை சொல் வாஸ், எழுதப்பட்டது. வாஸ் ரிட்டன், யாரால் எழுதப்பட்டது? வால்மீகி அவர்களால் எழுதப்பட்டது. வாஸ் ரிட்டன் பை வால்மீகி. நான்காவது வாக்கியம் உங்களுடைய புத்தகத்தில் என்ன இருக்கிறது? The ancient Egyptians built the pyramids. We miss the word the over here. The Ramayana was written by Valmiki. The pyramids was built, கட்டப்பட்டது, was built. The pyramids was built by the ancient Egyptians.
கிறிஸ்டோபர் கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா. அமெரிக்காங்கிறது தான் பொருளுடைய இடத்துல இருக்கு. அது இங்க சப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு மாத்தி எழுதப்படுறது. சப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு வந்துடுது. யாரால கண்டுபிடிக்கப்படுறது? கொலம்பஸால. இது ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு போயிடுது. இது துணை வினை சொல், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் தி verb, preposition ஆன by, subject, helping verb, past participle form of the verb, preposition by, then the object. அதாவது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்த சப்ஜெக்ட் பாசிவ் வாய்ஸ் பார்த்தா ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு போயிடும். இதே மாதிரிதான் இந்த 4 வாக்கியத்துக்குமே நடந்திருக்கு. was built, was written, was invented, was discovered. So we have seen activity 1 and 2 in our workbook, okay, pertaining to transformation of sentences from active to passive voice, wherein the sentences were given in simple past. கொடுக்கப்பட்ட வாக்கியங்களானது சாதாரண இறந்த காலத்தில் இருந்தன. அதை நாம் பாசிவ் வாய்ஸுக்கு மாற்றி எழுதியிருக்கிறோம். சரியா? எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் சொன்னேங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளால செய்ய முடியும். பிராக்டிஸ் will make a man perfect. There are few multiple choice questions pertaining to this active to passive voice that we have seen today. Okay, you need to choose which is the right option. அதாவது கேள்வியானது இறந்த காலத்துல இருக்கும், கொடுக்கப்பட்ட பதிலானது ஒண்ணு இறந்த காலத்திலேயே இருந்திருக்கும், இல்ல வாக்கியத்தை சரியாக அமைக்கப்படாம இருக்கும். நீங்க சரியான பதில தேர்ந்தெடுக்கணும். சரியா? பாசிவ் வாய்ஸ்ல எந்த பதில் சரியானது என்பதை தான் நாம் தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். Amit played hockey. Amit hockey-ஐ விளையாடினார். Hockey was played by Amit. Hockey is played by Amit. My mother cooked rice. Rice is cooked by my mother. Rice was cooked by my mother. Sheila wrote a poem. Sheila wrote a poem. A poem was written by Sheila. A poem is written by Sheila. இறந்த காலத்தில் இருக்க வாக்கியமானது பாசிவ் வாய்ஸில் நாம் மாற்றி எழுதும்போது எப்படி எழுதப்பட்டிருக்கும்? நான் என்ன சொன்னேன்? வாஸ் அல்லது வேர் நம்ம துணை வினை சொல்லா பயன்படுத்துவோம்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வாக்கியத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும். சரியா? She bought 2 mangoes. 2 mangoes bought by her. 2 mangoes were bought by her. அவளால் வாங்கப்பட்டது. 2 மாம்பழங்கள் அவளால் வாங்கப்பட்டது. I prepared pizza for everyone in the house. Pizza was prepared for everyone in the house by me. Pizza was prepared for everyone.
6வது கேள்வி, ஐ ஹெல்ப் ஜான். நான் ஜானுக்கு உதவி செய்தேன். Instead of John, mistakenly I wrote as Jim. It's John. John was helped by me. John was helping me. John was helped by me. John was helping me. I wrote an amazing poem. ஒரு அற்புதமான கவிதையானது என்னால் எழுதப்பட்டது. An amazing poem was written by me. An amazing poem is written by me. He wrote an essay. An essay was wrote by him. An essay was written by him. She wiped the floor. She wiped the floor. அவள் தரையை துடைத்தாள். The floor was wiped by her. The floor was wiped by her. இது தகுந்த வினை சொல். Rita deposited all her money. ரீட்டா தன்னுடைய பணத்தை முழுவதும் டெபாசிட் செய்தாள். All her money was deposited by Rita. All her money is deposited by Rita. I hope you have written the answers. You were able to identify the right answers. உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இன்னைக்கு நான் ஆரம்பத்துல கொடுத்த இந்த டாபிக்னுடைய ரிவிஷன் உங்களுக்கு பதில் அளிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும்னு நம்புறேன். Okay, thinking that everyone has understood active to passive voice transformation for simple past tense sentences. Actually, in the session over here, இந்த கிளாஸை நான் இதோட நிறுத்திக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.